எப்படி தென் மாவட்டங்களில் மழை அப்படிங்கிற ஒரு புயல் வந்து தாக்கி சின்ன பின்னமா புரட்டி போட்டுச்சோ அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல தாக்க வந்திருக்கிற ஒரு புயல் தான் லாவா ஸ்டார்ம் 5G. உண்மையாவே இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா பார்த்துருவோமா? இதான் லாவா ஸ்டார்ம் 5Gயோட பாக்ஸ். என்னடா பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரிவ்யூவரோட பாக்ஸ். நீங்க வாங்கினா வரக்கூடிய பாக்ஸ் வந்து உள்ள இருக்கு. இதை அப்படி வச்சு அப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அந்த மின்னல் வெட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங்கோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது லைட் கொடுத்துருப்பாங்க, பட் ஒர்க் ஆகலை. ஆரம்பமே அமர்க்கலமாக தான் இருக்குது. இதை பிடிச்சி அப்படி இழுப்போம். இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான பாக்ஸ் இருக்குது. எப்பயும் போல் அவங்களோட பிளேஸ் சீரிஸ் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பிளாக் கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக மொபைலோட இமேஜ்லாம் முன்னாடி இல்லை. ப்ரௌட்லி இண்டியன் அப்படிங்கிற அவங்களுடைய டேக்லைன் போட்டிருக்காங்க. சைடில் அந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேன் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இங்கே நம்பர் 1 இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்தியாவில் இவங்க ஒருத்தங்க தான் கொஞ்சம் ஆக்டிவாக மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அதனால் வேறு யாரும் போட்டிக்கு இல்லை. இருந்தவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. பட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸ்குள்ளே பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது. அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ளே டிபியூ கேஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். எப்பயும் போல் கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லாவா ஸ்டார்ம் 5G மொபைல், அவங்களோட க்ரீன் கலர். நிறைய மாடல்ஸில் இதே கலர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்ட்லையுமே டைப் சி இருக்கக்கூடிய கேபிள். லாவா மட்டும்தான் பட்ஜெட் செக்மெண்ட்லையும் இந்த மாதிரி ரெண்டு எண்ட்லையுமே டைப் சி இருக்கக்கூடிய கேபிள் கொடுக்குறாங்க. அப்புறம் 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. சிம் எஜெக்டர் பின். யூசர் மேனுவல் இதெல்லாம் பாக்ஸ்க்குள்ளே இல்லை. எதுக்கு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிபியூ கேஸை போட்டு பார்த்துருவோம். பர்ஃபெக்டாக செட் ஆகுது. இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகாத அளவு. பொதுவாக அந்த கார்னரில் தான் கொடுப்பாங்க, பட் இவங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படியே டிசைனுக்கு வந்தால் நம்மகிட்ட இருக்கிறது கிரீன் கலர். இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். அந்த கேமராஸ் வந்து சேமாக சாம்சங் சீரீஸில் வந்தது. இதில் அவங்க வந்து கொஞ்சம் கீழே உள்ளதை மட்டும் சின்னது பண்ணிக்கிட்டாங்க. பின்னாடி பார்க்கும்போது நல்லா பல இருக்கு. இதை எலிகன்ட் கிளாஸ் பேக் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கை வைக்கும்போது பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணல. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதோட வெயிட்னு பார்த்தா 214 கிராம் இருக்குது. அதுவும் அந்த டிபியூ கேஸ்லாம் போட்டு கையில் பிடிச்சோம் அப்படின்னா மொபைல் வந்து ரொம்பவே பல்காக தான் தெரியுது. ஒரு 200 கிராம்குள்ள வெயிட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெயிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. சரி, திக்னஸ் அது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது 8.96 mm கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஓவராலாக மொபைல் வந்து பல்காக தெரியுது. அப்படியே இங்கே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தால் 6.78 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டராகவே எடுத்து தருது. இண்டோரில் பார்க்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராகவே இருக்குது. அது போக இதுக்கு வைட் வைன் எல்லோன் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாகவே கொடுத்துட்டாங்க. இந்த பெசல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 சைடு வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் அந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அது போக பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா பீக் பிரைட்னஸாக 580 nits கொடுத்துருக்காங்க. இண்டோரில் யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் வந்து பெருசாக பிரச்சனையாக தெரியல. பட் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படியே மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்தால் இங்கேயுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நிறைய டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது MediaTek Dimensity 810 அப்படிங்கிற கொஞ்சம் ஓல்டான ப்ராசரை ஒரு ரீநேம் பண்ண ஒரு ப்ராசர் தான். பெருசாக அதுக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் வந்து கிடையாது. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் லேக் ஃப்ரீயாக நம்மளால் விளாண்டுக்க முடியும். இந்த ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே பெரிய அளவில் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. பட் கொஞ்சம் நீங்கள் BGMI இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் லோ கிராஃபிக்ஸில் ஓரளவு பெட்டராக ப்ளே பண்ண முடியும். பட் அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப் பார்க்க முடியும், லேக் பார்க்க முடியும். பட் அந்த இதையுமே இந்த ப்ராசர் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இது போக ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிட்டில் பிட் வார்ம் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4,40,000 வருது. CPU த்ரோட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே இதோட பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமாக 89% யூஸ் பண்ணுது. இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். அப்படிங்க கேமரா செக்மெண்ட்க்கு வந்தால் அடடா 3 கேமரா கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இங்கே இருக்கிறது 2 கேமரா தான். பிரைமரி சென்சாராக 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாராக ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மூணாவதையும் கேமரா மாதிரியே டிசைன் பண்ணி அதுக்குள்ள LED ஃபிளாஷ் வச்சிருக்காங்க. என்னடா பித்தலாட்டது, பரவாயில்ல. மற்றவங்க எல்லாம் டம்மியாக கொடுக்குறாங்க, இங்கே LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுடோரில் நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸில் வந்து கலர் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. ஹியூமன்ஸ் எடுக்கும்போது நம்ம அந்த ஷர்ட் இதெல்லாமே கலர்ஸ் வந்து ரொம்பவே ஏற்றி தருது. பட் ஓரளவு நேச்சுரலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ்மே நல்லா இருக்கு. பட் டீடைல்
டீடைல்ஸ் ஷார்ப்னஸ் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. போர்ட்ரேட் ஷாட் போறீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஜூம் பண்ணாம போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. பட் அந்த ஹேர்லலாம் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இது போக அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்குது, நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்டோர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, கொஞ்சம் பூசி முழுகின மாதிரி தான் அந்த போட்டோஸ் வந்து இருக்கு. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே. அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கு வந்தா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டராவே எடுத்து தருது. அந்த கலர்ஸ் இதுவுமே நல்லா இருக்குது. ஓவராலா அந்த சேச்சுரேஷன், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. பட் டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல, ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் ஓவராலா நம்ம ஜூம் பண்ணாம போட்டோஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல அது பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா அப்படியே இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்னும் கொஞ்சம் போரான லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சுத்தமா போட்டோஸ் வந்து நல்லா இல்ல. லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல மட்டும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல பெட்டரா இருக்குது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்ல மேக்ஸிமம் 2K 30 fps ல எடுத்துக்க முடியும். செல்ஃபி வந்து 1080p ல எடுத்துக்க முடியுது. அதுல ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஒரு சில டைம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் வந்து நம்ம மேனுவலா டச் பண்ணா மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகுது. அப்படியே ஃபோக்கஸ் ஆனாலுமே அந்த வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு டீடைலா இல்ல. ஓரளவு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும், பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே எப்பயும் கொடுக்குற அந்த பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இங்க புதுசா பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ம்னு ஒன்று இருக்கு. அது போக மோர்ல போனோம் அப்படின்னா ஜிஃப்க்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ரோ மோட், பனோரமா, UHD, ஸ்லோ மோஷன் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங் அதுவுமே கொடுத்துருக்காங்க. அது போக மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லொகேஷன் இன்ஃபோ, வாட்டர் மார்க் வேணும் ஆட் பண்ணிக்கிறது, அப்புறம் கேமராவை மியூட் பண்ணுமா வேண்டாமா அதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, ஆன்டி ஃபிளிக்கர் இதெல்லாமே மேலே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் லான்ச் பண்ற நிறைய மொபைல் பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட OSல ஆட்ஸ் மூலமாவே ஏகப்பட்ட ரெவன்யூஸ் கொண்டு வராங்க. இருந்தாலுமே அவங்களோட பிரைஸ் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்குது, இல்ல இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த OS வந்து கிளீனான நீட்டான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுக்குறாங்க. அதுல ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட் அப்படின்னு சொன்னோம். ரெண்டே ஆப் தான், அதுவும் லாவாவோட ஆப், அதுவும் அவங்களோட சர்வீஸ் அதுக்கு சம்பந்தமானது தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத எதையுமே கொடுத்து வைக்கல. அது போக புஷ் நோட்டிஃபிகேஷன், ஆட்ஸ் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இதுல வராது. பட் இதுல ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கால் ரெக்கார்டிங்ல அந்த சவுண்ட் கேட்காம நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். UI யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கிளீனா சிம்பிளா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடைக்குது. பட் இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Android 14 கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க Android 14ல லான்ச் பண்ணிருக்கலாம். ஏன்னா Android 14 வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் Android 13 தான் இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக இங்க செக்யூரிட்டி பேட்சஸோட அப்டேட்மே 2 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதோட நிறுத்தாம அப்டேட்டையும் கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். யாராவது நீங்க லாவா மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் கரெக்டா வருதா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா எப்பயும் போல 5000 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே ஏற்கனவே அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரெண்டு எண்ட்லையுமே டைப் சி இருக்கக்கூடிய கேபிள் கொடுக்குறாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட இந்த மாதிரி கேபிள் வந்து லாவா மட்டும் தான் கவர் பண்றாங்க. அது போக அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா எப்படினாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலவே டைம் எடுத்தது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டைமாக தான் செக் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குது. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல நிறைய மாடல்ஸ்ல வந்து கவர் பண்றது கிடையாது. பட் லாவா அதையுமே கவர் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல வந்து அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 2 சிம்மே இங்க 5G சப்போர்ட் பண்ணும். இந்தியாவில் சப்போர்ட் பண்ற 8 5G பேண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்து அப்படின்னா இங்க 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் லவுடா இருக்கு, மியூசிக் கேட்கறதுக்கு ஓரளவு பெட்டரா இருக்குது. இப்போ ரைட் சைடுல வந்தா இங்க வால்யூம் ராக்கர் கீ இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. ஓரளவு ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ், இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக இங்க விர்ச்சுவல் RAM கொடுத்து வச்சிருக்காங்க. அது 8GB RAM. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது போக இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல்ல வந்து 1,500 ரூபாய் கார்டு ஆஃபர் கொடுத்து 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் சேல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளால அதுக்குள்ள வீடியோ பண்ண முடியல, ஏன்னா டிவைஸ் வந்தது லேட்டு தான். இப்போவுமே இதுக்கு வந்து 1000 ரூபாய் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 12,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த செக்மெண்ட்க்கு வந்து ஒரு லோ ஓகேவா கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல் HD + LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. கேமராவுமே இந்த செக்மெண்ட்க்கு ஒரு லோ பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அது போக ப்ராசஸர் ஓகே, இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பேட்டரி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுவுமே போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோ ஆட்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். காம்படிட்டர் வந்து பெருசா கிடையாது. பட் 13,500 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட் சாய்ஸஸ் இருக்குது.